வணக் வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான மேத்தமெட்டிக்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய சீரிஸ் வந்து இன்றைக்கி 6வது சீரிஸ் வந்து நான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு 5 கிளாஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த கிளாஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அந்த எக்ஸாம் அப்டேட்டுகள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேவா? எஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ கிராசர் ப்ரொஃபஸர்ஸ் டு செல் ரைஸ் அட் த காஸ்ட் ப்ரைஸ் பட் யூசஸ் எ ஃபேக் வெயிட் ஆஃப் 770 கிராம் ஃபார் 1 kg. Find his profit percentage correct to 2 decimal places. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மளிகை கடைக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா அரிசியை எவ்வளோக்கு விற்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 கிலோவுக்கு பதிலாக 870 கிராம் அப்படிங்கிற மாதிரி போலியாக, அதாவது 870 கிராம் வந்து பார்த்தா 1 கிலோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபேக்காக வந்து விற்கிறார். ஓகே, அவருக்கான லாப சதவீதத்தை கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சருமே வந்து பார்த்தீங்கன்னா தசம இடங்களாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே எவ்வளோ, அதாவது 1 கிலோ அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிராம்ஸ் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். 1 kg அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிலோ, எத்தனை கிராம் வரும்? 1000 கிராம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கிலோன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ 870 கிராம் வந்து போகிறோம் அவர் வெயிட் போடுறார். ஓகேவா? இப்போ 870 கிராம். ஓகேவா? 870 கிராம் இதை வந்து நம்ம கழிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ 1000 கிராம் தான் 1 கிலோ அப்படிங்கிற நமக்கு தெரியும். அதில் அவர் வெயிட் போடுறது வந்து 870 கிராம் தான் வந்து வெயிட் போடுறாரு. அப்போ இதை வந்து கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 0க்கு 0, இங்கே 7 அப்படின்னா இது இங்கேருந்து இது 10,000. ஓகேவா? இது 10,000. அப்போ 10ல் 7 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 3 கிடைக்குமா? எஸ். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா 9 இருக்கும். ஓகேவா? 9 இருக்குது அப்படின்னா 9ல் 8 போச்சு அப்படின்னா 1. ஓகே, அப்போ 130ங்கிறது தான் இந்த இதுக்கான டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இது டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே டிஃப்ரென்ஸ் தானே போடுவோம். நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் போடுவோம், கீழே வந்துட்டு அந்த ஆக்சுவல் வெயிட். ஓகேவா? ஆக்சுவல் வெயிட் போடுவோம் இன்ட்டு 100. ஓகேவா? புரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு இப்போ எவ்வளோ வந்துச்சு டிஃப்ரென்ஸ் என்ன, இங்கே நமக்கு 130 தானே, 130 பை இங்கே ஆக்சுவல் வெயிட் என்ன 870. ஓகேவா? இன்ட்டு 100 ஓகேவா? இப்போ இதை அடித்து கொடுக்கலாமா? எப்படி இதை அடித்து கொடுக்கலாம்? இப்போ இதை அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 1 0க்கு 1 0 தான் அடித்து கொடுக்க முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் இது அப்படியே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ரெண்டையும் அப்புறம் அப்படி பெருக்கிடுங்க. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 13,000 ஒரு 1300 பை 87 கிடைக்குமா? இப்போ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா? எஸ். இதை இதுக்கு மேலே அடிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி தான். இப்போ 87 டிவைடட் 1300 தானே. அப்போது என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஒரு 130 இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு 87 போட்டுக்கலாமா? ஆமாம், அவ்வளோதான் போட முடியும். ஆனால் 2ன்னு போட்டோம் அப்படின்னா பெருசாக போயிடும். ஓகே, 170க்கு மேலே போயிடும். அப்போது 87 இங்கே போட்டுக்குங்க. இதை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 0 வரைக்கும் இங்கே 7 இருக்கா? 10 7 போனால் 0, இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கிக்கலாம். இது 12,000. அப்போது இதுவும் 7 போச்சுன்னா 3, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்கா? இது 12ல் 8 போச்சு அப்படின்னா 4. ஓகேவா? 43 ஆயிடுச்சு. இந்த 0 இங்கே கொண்டு இறக்கிக்கலாம். இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து இப்போ 430 கூட நான் இந்த 87 எதெல்லாம் பெருக்குன்னா 430 கிட்ட நெருங்கி போகலாம் அப்படி மாதிரி பார்க்கணும். ஓகேவா? ஸோ 3னா 3 24 வந்துடும். ஓகேவா? 4 32, 7 28. ஓகேவா? அப்போது ஐ8னா 40 வரும். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணாங்கன்னா 5 போட்டு இந்த பக்கம் சைடில் கூட பெருக்கி பார்க்கலாம். ஓகேவா? 87 தானே. ஸோ 7 35, 5 மீதம் 3,
8 43 43 ஓகேவா? நமக்கு 435 கிடைக்கும். நமக்கு 430க்குள்ளே இருக்கணும். அப்போ 5ங்கிறது வராது. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் 4 தான். ஓகேவா? அப்போ அதை தான் நம்ம ட்ரை பண்ணணும். அப்போ 4 ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன வரும்? 4 போட்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4 இந்த இடத்துல 4 போட்டிங்க வச்சுக்கலேன், அப்படியே பெருக்கிங்க. 7 3 21க்கு 1 ஓகேவா? இதை 2 இருக்குது. இந்த 4 8 32 1 34. அப்போ 341 தான் வருது. இதில் வந்து அப்படியே கழிச்சு ஆன்சர் கொண்டு வாங்க. 10ன்னு வச்சுங்களேன். இதுலேருந்து ஒன்று கணக்கு வாங்கினா 10 1 போச்சுன்னா 9. இங்கே 42 தான் இருக்கும். அப்போ 42ல் 34 போச்சு அப்படின்னா அங்கிட்டு ஒரு 2, இங்கிட்டு ஒரு 6 இருக்கா? 6 2 8. அப்போ 89 இருக்கும். ஓகேவா? அப்போது இங்கே 89 இருக்குது, இங்கே 87 தான் இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கே ஒரு 0 போட்டு சேர்த்துக்குவோம். ஓகேவா? இங்கே ஒரு டாட் வச்சுட்டு இங்கே ஒரு 0 சேர்த்துக்குவோம். ஏன்னா நமக்கு மீதி வரும்ல, அதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 87 87 போட்டுக்கலாமா? புரியுதுங்களா? மறுபடியும் ஒரு 80. இப்போ 89 இருந்துச்சு. ஒரு 87 87 போட்டு மறுபடியும் மீதி தான் வரும். ஓகே, அதுக்கப்புறம் 0 சேர்க்குறோம். நம்ம இப்போ சேர்த்துட்டோம் அப்படின்னா, ஏன்னா மறுபடியும் இப்போ வந்து 9 87 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 890 கிட்ட நெருங்கி வரும். ஓகே, சப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 9ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 9 87 87 9 பார்த்தீங்கன்னா 7 9 63க்கு 3 6 8 9 72 72ஓட 6 78 வந்துடுமா? 783 வந்துடுச்சா? எஸ். அப்போது என்னாச்சு? 10ல் 3 போச்சு. இங்கே 0 இருக்குல்ல, 10ல் 3 போச்சுன்னா 3 சாரி 7. இங்கே வந்துட்டு 8 9னா 8 தான் இருக்கும். ஓகேவா? ஒன்று இங்கே கடன் வாங்கியாச்சுல. இப்போ 87 78 அப்படின்னா இங்கிட்டு ஒரு 2, அங்கிட்டு ஒரு 8. 10 இருக்கா? 10. இப்போ 107 தான் நமக்கு வந்து இருக்குது. இங்கே 107 இருக்குது. அப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்? 4 போட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ 14.9ங்கிற வரைக்கும் வந்துருச்சு. அப்போ 14.9 வரைக்கும் ஏதாச்சும் ஆன்சர் இங்கே ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கும்பொழுது நமக்கு இப்படி போயிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து நம்ம 14.9ஓட வந்துட்டோம். இப்போ 14.9ங்கிறப்போ பார்க்கும்போது இங்கே ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு ஆப்ஷன் 2 கூட வந்து வரும். ஓகே, ஏன்னா அதுதான் அப்புறம் 14.9 வரைக்கும் நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது வரைக்கும் நெருங்கி வருது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் போட்டோம்னா இப்போ 4 நம்ம அடிக்கிற மாதிரி வரும் போல். ஓகே, ஸோ இந்த மாதிரி போயிட்டே தான் இருக்கும். ஸ்பேஸ் இல்லைங்கிறதுக்காக நம்ம விடலை. ஸோ இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஆன்சர் வச்சு நம்ம இங்கே பார்க்கும்போது இதுதான் அப்புறம் நமக்கு வர மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம இதை வந்து ஆன்சராக செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ இதுதான் அப்புறம் இதில் சரியான ஒரு ஆன்சராகவும் இருக்கும். ஓகே, ஸோ அவங்க சொன்ன மாதிரியான ஆன்சர் வந்து பார்த்தா இது டெசிமலில் தான் வரும் அப்படிமா சொல்லியிருந்தாங்களே, அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சோம். இப்போ 14.9 அப்படிங்கிற மாதிரி வேறு எந்த ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கண்டுபிடிக்கிற மாதிரி கூட இருக்கும். நமக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் கன்ஃபார்மாக ஆப்ஷன் 2ல் இருக்க தான் வந்து வரும் அப்படிங்கிற முடிவு பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 14.94 ஓகே, இதுதான் அப்புறம் வரும் பெர்சன்டேஜ். புரிஞ்சா? சரியான ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மளிகை கடை 1 கிலோக்கு பதிலாக 870 கிராம் போடுறாரு. அப்போ 1 கிலோக்கு 1000 கிராமு, அதை வந்து 870 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெயிட் போட்டு கொடுக்குறாரு அப்படின்னா அதை கழிச்சோம் அப்படின்னா நம்ம டிஃப்ரென்ஸ் 130. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்க்குறக்கா அந்த டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி 8 × 100 அப்படிங்கிற போட்டு டிஃப்ரென்ஸ் 130 ஓகேவா? அந்த கிராமு அது கீழே வந்தால் 870 கிராம் அதை ஆக்சுவலாக போடுறது இன்ட்டு 100ங்கிறது பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ இதை அடிச்சு கொடுத்தோம். 1 0க்கு 1 0 அடிச்சு கொடுத்து மிச்சத்தை அப்படியே மல்டிபிள் பண்ணோம். 1300 ஓகேவா? இங்கே கீழே 87 வந்துச்சு. இதை வந்து இப்போ நான் டிவைட் பண்ணால் 14.94% அப்படிங்கிறது வந்துச்சு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் 2ல் தான் வரும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதில் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலேருந்து கூட பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ரொம்ப தெளிவாக பொறுமையாக தான் சொல்லி தந்திருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? which of the following can be value of k so that number 2179224k is divisible by 6. ஓகேவா? ஸோ எனக்கு சொல்கிறாங்கன்னா 2 1 7 9 2 4k என்ற எண்ணை 6ஆல் வகுக்கும் வகையில் பின்வருவனவற்றில் எது கேயின் மதிப்பாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேன்னு கொடுத்துருக்காங்களே, இதோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அது 6ஆல் வகுப்பு போட்டோம்னா அந்த இடத்துல எந்த மாதிரி நம்பர் போட்டால் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ஸ் வந்தோம்னா நம்ம 2 விதமாக அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸை வச்சுட்டு வந்து எடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம். இன்னொன்று இல்லை அப்படின்னா
இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ் வச்சும் போகலாம் ஓகேவா. எஸ். ஸோ அப்போ நமக்கு இங்கே கேட்டிருக்கிறது இந்த கே தான் ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா லாஸ்ட்டு 2 டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கலாமா. எஸ். அப்போ 2 டிஜிட் அப்படின்னா இந்த 4 கூட இருக்க இந்த இது 2 மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா. அப்போ 4K இதை வச்சு நான் வந்து ஆப்ஷன்ஸ் வச்சு போகிறேன் ஓகேவா. ஏன்னா இந்த ஆப்ஷன் வச்சு போகிற மெத்தட் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வேகமாக வந்து ஆன்சர் முடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. புரிஞ்சுக்கிறீங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 இருக்குன்னு வச்சுங்களேன். 2 கீழேருந்து கூட போகலாம் ஓகேவா. ஸோ 44 இருக்குன்னு வச்சுங்க. இந்த இடத்துல கேவோட மதிப்பு 4 இருந்துச்சு அப்படின்னா 44 வந்துங்கிறது வருதுன்னு வச்சுங்களேன். 6 உங்களுக்கு வந்து போனால் 6 × 6 வந்துன்னா 36 வரும் ஓகேவா. அடுத்து 6 7 42 வரும் ஓகேவா. ஸோ 6 7 42 வருது ஓகேவா. அப்போது நமக்கு இங்கே 44 தான் இருக்குது. அப்போது 42ன்னு இருக்குது. அடுத்த நம்பர் இப்போ 6 × 8 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன வரும். 6 8 48ன்னு தான் வருமே தவிர 44 இது 4 இருந்துச்சு. கேயோட வேல்யூ வந்து 4 இருந்துச்சு அப்படின்னா 44ங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து வராது. அப்போ கண்டிப்பாக வந்து இது வரவே வராது அப்படிங்கிற முடிவு பண்ணி ஓகேவா. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி இப்போ ஒரு ஆப்ஷன்ஸை மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ இது வராது. அடுத்து 0 இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல 4க்கு 4 0வாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். 40 அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தான் 6 36 6 42 ஓகேவா. அப்போது 40ங்கிறது வந்து 6 வாய்ப்பாட்டால் வராது ஓகேவா. அப்போ கண்டிப்பாக வந்து 0வும் வராது ஓகேவா. அதுக்கப்புறம் இப்போது 6 இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். 4 6 ஓகேவா. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல சொன்ன மாதிரி தான் 6 36 6 42 7 சரி 6 42 6 8 48 போயிடும் ஓகேவா. 6 8 48 வந்துடும். அப்போ 6 8 48 அப்படின்னா நமக்கு 46 தான் இருக்குது. அப்போ 48 இருக்குது ஓகேவா. அப்போ கண்டிப்பாக வந்து இது டிவைட் ஆகாது ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதையுமே இன்வைட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த 2 கூட வர வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 7 42ன்னு இருக்கு பாருங்க ஓகேவா. இந்த இடத்துல கேவோட வேல்யூ 2 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது 6ஆல் டிவைட் ஆகுமா. புரியுதுங்களா உங்களுக்கு. டிவைடு கண்டிப்பாக ஆகும் ஓகேவா. இந்த 2ங்கிறது இந்த வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது 42 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து வரும் ஓகேவா. புரியுன்னு நினைக்கிறேன். கேயோட வேல்யூ வந்து 2 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இது வந்து 6ஆல் வகுப்படக்கூடிய நம்பராக வந்து இருக்கும் ஓகேவா. புரியுதுங்களா. ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இதை பேஸ் பண்ணி தான் போனோம். இந்த 2 இருக்க இடத்துல கே இருந்துச்சு அப்படின்னா இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் ஓகேவா. புரிஞ்சா. அப்போ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1ல் இருக்க 2 தான் வரும் ஓகே. புரிஞ்சா. ஸோ இந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எல்லா எக்ஸாமினேஷன் கேட்குறாங்க. அதிகமாக சிஜியில் எல்லா ஷிஃப்ட்லையுமே இந்த டைப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அது 6ஆல் இருக்கலாம் 11 இருக்கலாம். அதே மாதிரி 5ஆல் கேட்குறாங்க. 5னா ஈஸி ஓகேவா. அந்த மாதிரி 6 8 அந்த மாதிரி கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில இதில் மிக்ஸ் பண்ணி கேட்குறாங்க. அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதுலேயுமே பார்ப்போம் இனிமேல் வரக்கூடிய சீரீஸ்லையும் தொடர்ந்து இது மாதிரியான கிளாஸையும் பாருங்கள் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிக்னாமெட்ரி போயிட்டாங்க ஓகேவா. ஸோ டிக்னாமெட்ரியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க. த வேல்யூ ஆஃப் காஸ் ஸ்கொயர்டு 29 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு 61 டிகிரி இஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேவா. அப்போ நம்ம இது என்ன பண்ணணும். இதுக்கான மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இதோடைய மதிப்பு காண்க. இதோடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காஸ் ஸ்கொயர்டு 29 டிகிரி ப்ளஸ் ஓகேவா. அடுத்து காஸ் ஸ்கொயர்டு 61 டிகிரி ஓகேவா. இப்போ இங்கே வந்து நீங்கள் எதை மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 29ஐயும் இந்த 61 ஸ்கொயர்டு 61 இருக்குல்ல இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 90 டிகிரி கிடைக்கும் ஓகேவா. அப்போ 90 டிகிரி கிடைக்குது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா காஸ் ஸ்கொயர்டு 90 இதை நீங்கள் காஸ் 19 கூட எடுத்துக்கலாம் ஓகேவா. காஸ் 90 அப்படின்னா இதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும் ஓகேவா. புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ காஸ் 90 டிகிரி அப்படின்னா உங்களுக்கு அதோட வேல்யூ 1 தான் இருக்கும். அப்போது இங்கே வந்துட்டு இது ரெண்டையும் கூட்டும் பொழுது நமக்கு 90 டிகிரி அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போது காஸ் ஸ்கொயர்ட் 90 டிகிரி அப்படிங்கிறது தான். அப்போ அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1. இது அந்த வேல்யூ 1 தான் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்போம்னா அதுக்கு ஒரு டேபிள் இருக்கும்ல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஓகேவா. ஸோ அதுக்கான ஒரு டேபிள் வந்து இருக்கும். நம்ம இங்கே இந்த பக்கம் ஒரு வேல்யூ போட்டிருப்போம். இந்த பக்கம் காசுக்கு டேனு சைன் அந்த மாதிரி போட்டு வச்சுருப்போம்ல.
அது இது இந்த வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அதாவது காஸ் 90 வந்து எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டு வச்சுருப்போம். அந்த மதிப்பு அடிப்படையிலாம் இந்த காஸ் 90 அப்படின்னா 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதில் சரியான ஆன்சர் வந்து பார்த்தா ஆப்ஷன் 1ல் இருக்கு 4ல் இருக்க 1 தான். ஓகே புரிஞ்சுச்சா? சரியான ஆன்சர் ஆப்ஷன் 4ல் இருக்க 1 தான். ஸோ புரிஞ்சுச்சா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒன்றுங்க. ஓகே ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க ரெண்டுமே இப்போ காசாக இருக்கட்டும் சைன்னு சொல்லி கொடுத்துட்டு இதோட இந்த வேல்யூ கூட்டுற மாதிரி இருந்து அதோட டோட்டல் வேல்யூ 90 வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்துடும் 1 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சில இதுக்கு மட்டும்தான் ஒரு வேல்யூ 1 வந்துச்சு அப்படின்னா 0 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரியான டைப் கொஸ்டின்ஸும் சிஜியில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவுமே வரக்கூடிய எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டினை புரிஞ்சுக்கிறங்க. இஃப் the sum of the two sides of an equilateral triangle is 16 cm, then find the third side. ஓகேவா? ஒரு சமபக்க முக்கோணத்தின் 2 பக்கங்களின் கூட்டுத்தொகை 16 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கூட்டுத்தொகை தான் 16 சொல்கிறாங்க. ஓகேவா? கூட்டுத்தொகை 16 சென்டிமீட்டர் என்றால் மூன்றாவது பக்கத்தை கண்டறியவும். ஓகேவா? அப்போது இங்கே என்ன மாதிரியான இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமபக்க முக்கோணம். ஓகேவா? ஒரு சமபக்க முக்கோணம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு சமபக்க முக்கோணத்தை வரைகிறோம். ஒரு சமபக்க முக்கோணம் இருக்கா? இந்த முக்கோணத்தில் சமபக்க முக்கோணம் மாதிரி இல்லையாங்க? ஏன்னா அதே இருக்கட்டும். சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் வரைகிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சைடும் இந்த சைடும் இது ரெண்டு ஏதோ ரெண்டு சைடு. ஓகேவா? இப்போ இந்த சைடாக இருக்கலாம் இந்த சைடாக இந்த 3 பக்கம் இருக்குல்ல இந்த 3 பக்கத்தில் இந்த சைடோ ஏதோ 2 சைடுடைய கூட்டுத்தொகை தான் உங்களுக்கு 2 சைடுடைய கூட்டுத்தொகை தான் வந்துன்னா உங்களுக்கு 16 அப்படின்னா இங்கே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க சமபக்க முக்கோணம் அப்படின்னா அதோட சமபக்க முக்கோணம் அப்படின்னா அதோட 3 பக்கமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது இதோட இது 2 சென்டிமீட்ரு இதுவும் 2 சென்டிமீட்ரு அப்படின்னா இதுவும் 2 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஓகேவா? இதோட ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்லியிருக்க 2 சென்டிமீட்டர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 6ன்னு வரும். ஓகேவா? புரியுன்னு நினைக்கிறேன். இது எக்ஸாம்பிளுக்காக சொல்லப்பட்டது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 சைடுடைய கூட்டுத்தொகை 16 சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? 16 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. ஓகேவா? இதை விட்டுருங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது அவங்க சொன்ன பழைய மெத்தட் இந்த கொஸ்டின் கேட்டிருக்க மெத்தடுக்கு வரைக்கும் வரலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக இந்த இதையும் எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். இது ரெண்டோடைய இது தான் 16 சென்டிமீட்டர் அப்படின்னா இதனுடையது என்ன அப்படி மாதிரி கேட்குறான். ஓகேவா? அப்போ இதனுடைய என்னது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இங்கே இரு சமபக்கம் அதாவது எல்லா பக்கமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதோட ஆப்போசிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தானே இருக்கும். இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு சைடு கண்டுபிடிக்கிறக்கா S = 16/2 அப்போ அப்படின்னா உங்களுக்கு 8 கிடைக்குமா? எஸ் 8 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதா சரியானது. ஓகேவா? புரிஞ்சுருங்க. இது இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். நீங்கள் இன்னொரு விதம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே சொன்னேன்ல இந்த பக்கம் ஈக்குவல் அப்படின்னா இங்கே 8 இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் 8 தான் இருக்கும். ஓகேவா? அப்போ 8 + 8 வந்து பார்த்தா உங்களுக்கு 16 கிடைக்கும். அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ளதும் வந்து 8 தான் இருக்கும். ஓகேவா? புரியுதுங்களா? அப்போ இதுதான் வந்து சரியான. ஓகேவா? 3 பக்கமே 8 இருக்கணும். அதாவது ஒரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சைடுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அது ஒரு சமபக்க முக்கோணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முதல் 2 போட்டு காமிச்சேன். இங்கே 2 இருந்தால் மட்டும்தான் அது சமபக்க முக்கோணம். அதே மாதிரி தான் இப்போ நமக்கு இந்த 2 சைடு உள்ளது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் 2 சைடு = 16 சென்டிமீட்டர்னு போட்டு ஒரு சைடு கண்டுபிடிக்கிறக்கா S சைடு = 16/2 அப்படிங்கிற மாதிரி போட்டு அடிச்சோம்னா 8 சென்டிமீட்டர் கிடைக்குதா? அப்போ அதுதான் வந்து எங்களுக்கு ஆன்சராக இருக்கும். அப்போ இதில் சரியான ஆன்சர் வந்துன்னா ஆப்ஷன் 4ல் இருக்க 8 சென்டிமீட்டர் தான் வந்து வரும். ஓகே புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சமபக்க முக்கோணம்னு எடுத்துட்டாவே உங்களுக்கு எல்லா சைடுமே ஈக்குவல் தான். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு 2 சைடு கொடுத்துருக்கனால நம்ம 2ஆல் வந்து அடிச்சு கொடுத்து ஆன்சர் எடுத்தோம். ஓகே புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 2 சமபக்க முக்கோணம்னா எல்லா பக்கமும் ஈக்குவலாக தானே இருக்கும். அப்போது 2 சைடுங்கிறப்போ 16னா அதில் பாதி என்ன 8. ஓகேவா? அப்போ அதனால தான் எல்லா பக்கமும் 8 வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆன்சர் அப்படி வச்சும் போடலாம். ஓகேவா? எழுதி போட்டுங்கன்னா இந்த மாதிரி போடுங்க. யோசிச்சு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போடுங்க. 2 விதமாக போட்டாலும் கரெக்டாக போட்டால் ஆன்சர் வந்துடும். ஓகே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சுருக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு ஈஸியான டைப் கொஸ்டின் தான் நினைக்கிறேன். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? சுருக்கு. ஸோ இங்கே சிம்பிளிஃபை x² - 9/x + 3 அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா? இதை வச்சு நம்ம சுருக்குனா என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இங்கே கேட்டிருக்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். x²
மைனஸ் 9 பை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகேவா, இதுதான் அப்புறம் இங்கே கொடுத்துருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை அடிச்சு கொடுக்கலாமா? எப்படி அடிச்சு கொடுக்கலாம்? அதான் நம்ம டிவைடட் மெத்தட்லானே இருக்குது. அப்போ இதை கண்டிப்பாக அடிச்சு கொடுக்கலாம்ல, ஏன் நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஓகேவா, அடிச்சு கொடுக்கலாம். எப்படி அடிக்கலாம்னா, ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸு, இன்னும் மேலே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது அப்படிங்கிற வச்சிங்க அப்படின்னா, எக்ஸ் 2 எக்ஸ் இருக்குது. அப்போ இங்கே ஒரு எக்ஸ் அடிச்சுக்கிட்டோம். மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். ஓகேவா, அது மட்டும் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3, இங்கே 9 இருக்குது. அப்போ இதை அடிச்சு கொடுக்கலாமா? கண்டிப்பாக அடிச்சு கொடுக்கலாம். 1 3 3 3 9. ஓகேவா, அப்போ இங்கே என்னாச்சு, இவ்வளோ தான். இதுக்கப்புறம் கீழே வேறு எதையும் வந்து மேலே அடிச்சு கொடுக்க முடியாது. அப்போ இதை ஆன்சர் சுருக்கி கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொண்டு வர முடியும் அப்படின்னா, எக்ஸு, அதாவது இங்கே இருக்கிற இந்த எக்ஸு மைனஸ் இந்த 3, இதுதான் ஆன்சர். ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுதான் வந்து அப்படிங்க எழுதணுமா, எழுதியாச்சு. ஓகேவா, எழுதிட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸ் அடிச்சுக்கிட்டா மிச்சம் ஒரு எக்ஸ் இருக்கும், அதுதான் இங்கே மேலே எழுதினோம். அப்புறம் இங்கே 9 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஒரு 3 3 9 அப்படின்னு அடிச்சு கொடுத்தோம். அப்போ இந்த வேல்யூ மட்டும் நம்ம தனியாக எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா, இதை சுருக்கிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வேறு எதாவது அடிச்சு கொடுக்க முடியாதுல்ல, அவ்வளோதான் வேல்யூ. ஓகேவா, அப்போது எக்ஸ் மைனஸ் 3 அப்படிங்கிறது தான் அதுதான் இதில் சரியானதாக இருக்கும். அப்போ எக்ஸ் மைனஸ் 3ங்கிற ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, ஸோ எந்த ஆப்ஷன்னா ஆப்ஷன் 3 தான் அப்புறம் வருது. ஓகே, புரியுதுங்களா? அதாவது இது சில பேருக்கு இந்த இங்கே சிம்பிள்ஸ் பிரச்சனை வரும். ஓகே, ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது, மேலே மைனஸ் இருக்குது, எந்த போடுறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு நம்ம மேலே அடிச்சு கொடுத்து கீழே வந்து பார்த்தா நமக்கு எதுவுமே கிடையாது, இங்கே 1 இருக்க மாதிரி தான் வேல்யூ. அதனால் இதை விட்டுருங்க. இப்போ மேலே இருக்கிறது தான் நம்ம ஆன்சர் எடுத்துக்க முடியும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் 3/1 அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம அதான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ பெரும்பாலும் கீழே இருக்க 1 இருக்குது அப்படின்னா அது வேல்யூ எடுத்துக்க மாட்டோம். ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இடத்துல வந்து பூரா கொடுப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம எக்ஸ் மைனஸ் 3/1 அப்படிங்கிற மாதிரி உள்ளதான் ஆன்சரை செலக்ட் பண்ணணும். இங்கே இல்லை. ஓகேவா, ஸோ அதுதான் இங்கே √x² அதெல்லாம் வரவே வராது. ஓகேவா, அப்போது சரியான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் 3 தான் அப்படிங்கிற முடிவு பண்ணிக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான். ஓகேவா, ஸோ பார்க்கும்போது தான் என்னடா எக்ஸ் நம்பர் இல்லாமல் வெறுமனை சுருக்குன்னு சொல்கிறீங்க இருக்காங்களே மாதிரி உங்களுக்கு டவுட் வரலாம். இப்படி அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியான ஒன்று தான். ஓகே, புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? எஸ், இதை திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா, சொல்லும்போதே தெளிவாக சொல்லியாச்சு. சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கூட கண்டிப்பாக பாருங்கள், புரியும் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்து விடுவோமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ கேஷ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரி கிளாஸஸ்க்கு நம்ம தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தா வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகேவா, இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கும் சின்னதாக மோட்டிவேஷனலாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கீழே எழுதுங்க. ஓகே, ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த மாதிரியான கிளாஸஸ் எதிர்பார்க்குறீங்க, அல்லது நாங்கள் நடத்தக்கூடியதில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களாக சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக வந்து அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத எங்களுடைய பணிவான ஒரு வேண்டுகோள். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ காய்ஸ்.